ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் உனக்கு செய்வினை செய்தது இருக்கிறது என்று தெரிந்தும் அதை தடுக்க முடியாமலும் அதை சரி செய்ய முடியாமலும் என்ன வழி என்று தெரியாமலும் திகைத்து நிற்கிறாய். நீ என்ன வழி இருந்தால் சொல்லுங்கள் தாயே என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு பதில் சொல்லியும் உன் செவிகளில் அது கேட்கவில்லை. ஏனென்றால் கண்மூடித்தனமாக உன் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது அந்த தீய சக்தியின் ஆட்டம். அன்பு பிள்ளையே, நல்ல சக்தியை காட்டிலும் தீய சக்திக்கு மிகவும் வலிமை அதிகம். அந்த வலிமை அதிகமான ஆட்டத்தை தெய்வ சக்தி கண்டும் காணாமலும் போகும் என்று நினைத்து விடாதே. அந்த தீய சக்தியை பார்த்து தெய்வ சக்தி பயந்து ஒளிந்து விடும் என்றும் நினைக்காதே. அதன் சக்தி என்ன, அது என்ன ஆட்டம் ஆடும், எத்தனை தூரம் ஆடுகிறது என்று நான் பொறுமையாகத்தான் பார்த்து வருகிறேன். உன் வேதனை முழுமையாக உனக்கு கிடைக்கவில்லை என் அன்பு பிள்ளையே. விட்டிருந்தால் இன்று நீ மண்ணோடு மண்ணாகி இருப்பாய். ஆனால் இந்த தெய்வ சக்தி உன்னோடு இருப்பதால் தான் உன்னால் பொறுத்து கொள்ளும் அளவு மட்டுமே நான் அனுமதித்து வருகிறேன். அன்பு பிள்ளையே, உன் மனதில் இந்த தெய்வ சக்தி மட்டும் இல்லை என்றால் இந்நேரத்தில் நீ இருக்கும் இடத்தில் புல் முளைத்திருக்கும். அத்தனை அதிகமான இழப்பை உனக்கு கொடுத்து விட்டார்கள் தங்கமே. நீ இப்போது பிழைத்திருந்தும் எதற்காக வாழ்கின்றேன் என்ற வார்த்தையை அடிக்கடி கூறுகிறாய். தாயே, என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தானாக இந்த உயிர் பிரிய வேண்டும் என்று காத்திருக்கிறேன். மனதில் எந்த பலமும் இல்லை, உடம்பில் எந்த பலமும் இல்லை என்று தினந்தோறும் அழுது வருகிறாய். அன்பு பிள்ளையே, இறுதி கட்டத்தை எடுத்து விட்டாய் தங்கமே. நீ கவலைப்படாதே, எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இன்று நான் சொல்ல போகும் காரியத்தை உன் செவிகளால் நீ கேட்க வேண்டும் என்றுதான் வந்தேன். அந்த செய்வினை உன் உடம்பில் எந்த இடத்தில் இருந்து கொண்டு உன்னை ஆட்டி படைத்து கொண்டு வாழ்வை இழக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று இன்று நான் கூற வந்திருக்கிறேன். இந்த செய்வினையை பற்றி நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் செய்வினைக்கு இறுதி நேரம் என்பதை தெரிந்து கொள். நம்பிக்கை இருக்கிறதா? அவநம்பிக்கையோடு கேட்பதாக இருந்தால் தயவு செய்து தள்ளிவிட்டு போய்விடு. உன் நம்பிக்கை தான் இப்போது உன்னை காப்பாற்றப் போகிறது தங்கமே. அன்பு பிள்ளையே, பாடாய் படுத்தி வருகிறது, வாட்டி வதவெடுத்து கொண்டிருக்கிறது உன்னை. உன்னால் தாங்க முடியாமல் தவிக்கிறாய். ஓவென்று கத்திக்கொண்டு எங்கேயாவது ஓடிவிடலாம் என்று தோன்றுகிறதா? இந்த குடும்பமே வேண்டாம், இந்த உலகே வேண்டாம், எங்காவது சென்று விடலாம், அமைதியாக தனியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதா? தனியாக அமைதியான இடத்தை தேடுகிறதா உன் மனம்? தங்கமே, அமைதியான நிலைமையை நான் தருகிறேன். அமைதியான வாழ்க்கையை தருகிறேன். உன் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை நான் புரிந்து கொண்டேன். இன்றோடு அந்த செய்வினை அழியும் நாள் என்பதை நம்பிக்கையோடு மனதில் வைத்துக்கொள். இன்றோடு அழியும் அந்த செய்வினை. யாராலும் என்ன அழிக்க முடியாது என்று அகம்பாவத்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த செய்வினையை இன்று இந்த ஆதி பராசக்தி அழித்து காட்டுகிறேன். உன் உடம்பில் எந்த இடத்தில் நின்று கொண்டு உன்னை வதவெடுத்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா இந்த செய்வினை? சொல்கிறேன் கேள். அன்பு பிள்ளையே, வயிற்றில் நின்று கொண்டிருக்கிறது. தீராத வயிற்று வலியை கொடுத்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியாத வலிவேதனையை அனுபவித்து வருகிறாய். நம்பிக்கை என்ற பெயரில் நம்பிக்கை துரோகம் நடந்து உன் வயிற்றுக்குள் நின்று கொண்டிருக்கிறது இந்த செய்வினை. சரியா? நான் சொல்வது சரியா? நம்புகிறாயா இந்த அன்னையின் வாக்கை? ஆதி பராசக்தி கூறுவது உண்மைதானே? உன் வயிற்றுக்குள் நின்று ஆடிக்கொண்டிருக்கும் செய்வினைக்கு இன்று அழிவு தொடங்கிவிட்டது. நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் செய்வினையை உன் உடம்பில் இருந்து நான் எடுக்கப் போகிறேன். இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம். நீ நம்பினால்
உன் அன்னைக்கு உன் நம்பிக்கையாக இருக்கும் உன் காணிக்கையை எனக்கு ஒப்படைத்து விடு. இன்றோடு அழியும், இன்றோடு அழியும், இன்றோடு உன்னை விட்டு அழியும். இந்த செய்வினை இனி திரும்ப வராது உன்னிடத்தில். ஓம் சக்தி. நன்றி.